பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம். பயணிகளின் வசதிக்காகவும் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் ஏற்பாடு. தமிழக மீனவர்கள் படகுகள் மீது கப்பலால் மோதிய இலங்கை கடற்படையினர் மீது வேதாரண்யம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கவிழ்ந்த படகில் உயிர் போகும் நிலையில் தப்பி வந்ததாக மீனவர்கள் குமரல். இளைஞர்கள் வர வேண்டும், அவர்களுக்கு வழிவிடுங்கள். வேலூரில் நடந்த திமுக கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழகத்துக்கான மத்திய அரசு திட்டங்களை பட்டியலிட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஜிஎஸ்டியில் மாற்றங்களை கொண்டுவர முயற்சியில் நடந்து வருவதாகவும் பேச்சு. ஜிஎஸ்டியில் உள்ள முரண்பாடுகள் குறித்து நகைச்சுவை பாணியில் மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைத்த ஓட்டல் உரிமையாளர். தொழில் அமைப்பினர் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலகலப்பு. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப்பு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். கடை நடத்த முடியல மேடம். 2026க்குள் 4 அணிகளாக உள்ள அதிமுக ஒன்றிணைந்தால் 2026இல் அதிமுக தான் நிச்சயம் வெல்லும். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி பேட்டி. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது எனும் சூழலை கொண்டு வந்ததுதான் திராவிட மாடல். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அமைச்சர்கள் தடையாக இருக்கிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் பள்ளி புத்தக பையில் அரிவாளுடன் வந்த மாணவர். தகராறு செய்த மாணவர் உட்பட 3 சிறார்கள் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைப்பு. குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தற்காலிக தடை. மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மத்திய அரசின் நிதி பகிர்வு தொடர்பாக தமிழ்நாடு உள்பட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா கடிதம். நியாயமற்ற அணுகுமுறை, முற்போக்கான மாநிலங்களில் நிதி சுயாட்சி அச்சுறுத்தலாக உள்ளதாக கருத்து. சண்டிகரில் வீட்டின் மீது கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல். ஒருவர் கைது, சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை. 70 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கைகளை ஏற்ற மேற்கு வங்க அரசு. இரவிலும் முழக்கங்களை எழுப்பியவாறு தொடர் போராட்டம். வட மாநிலங்களில் விநாயகர் சிலைக்கு விதவிதமான பூஜைகளுடன் களை கட்டும் கொண்டாட்டம். ஹைதராபாத்தில் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் மல்யுத்த விநாயகர். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக புதின் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ட்ரம்ப் கமலா ஹாரிஸ்க்கு ரஷ்ய அதிபர் மாளிகை வேண்டுகோள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.